சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பெரியசாமி வீட்டில் எடுத்து சென்ற சூட்கேஸ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையால் உளவுத்துறை சரியாக வேலை செய்யாத காரணத்தினால் திமுகவின் தலைமைக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். திமுகவின் அமைச்சர் பெரியசாமி வீட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சூட்கேஸில் என்னவெல்லாம் இருந்தது, காலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனையில் பல்வேறு ஆவணங்களும், கிட்டத்தட்ட 14 வீடுகள், அலுவலகங்கள், பண்ணை வீடுகள், உறவினர்களது வீடுகள் அனைத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில் சூட்கேஸில் அனைத்து ஆவணங்களையும் எடுத்து சென்றுள்ளனர். விசாரணைக்காக இன்று சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பெரியசாமி அவர்களும் வந்துள்ளார். இன்று நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு கேள்விகளுக்கு அவரால் பதிலளிக்க முடியவில்லை. வயது மூப்பின் காரணமாக அவருக்கு ஓய்வு தேவை. தொடர்ச்சியான கேள்விகளை கேட்கக்கூடாது என்று மருத்துவர்கள் பரிந்துரையும் இருக்கிறது. திமுக கோட்டை விட்டது என்னவென்றால், உளவுத்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு வருகிறார்கள் என்பதை உளவுத்துறை மூலமாக திமுக பெற்றிருக்க வேண்டும். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே திமுகவில் யாரோ ஒருவர் தான் அனைத்திற்குமான அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தூதுகளை செய்கிறார்கள் என்ற தற்பொழுது தகவல்களும் திமுகவின் தலைமைக்கு வந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைவது உறுதிதான். தொடர்ச்சியான அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனையும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் தேர்தல் நேரத்தின் பொழுது ஒரே நேரத்தில் செந்தில் பாலாஜி, உதயநிதி, KN நேரு, பொன்முடி, பெரியசாமி, துரைமுருகன் போன்றவர்களை விசாரணைக்கு அழைத்து செல்லும் பட்சத்தில் தேர்தல் பணிகளை இவர்களால் பார்க்க முடியாது. இவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் சிக்கல் ஏற்படும். இதனால் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் திமுகவின் தலைமை இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. பெரியசாமியின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த சூட்கேஸ் என்ன இருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது பெரியசாமியிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை தெரிவித்துவிட்டால், அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டால் அந்த ஆவணங்கள் பெரியசாமியிடம் ஒப்படைக்கப்படும். இல்லை என்றால் அதை பொதுவெளியில் வெளியிட்டு நீதிமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கப்படும். அதற்கு பிறகு அதற்கான தண்டனையை பெரியசாமி அவர்களும் அது சம்பந்தப்பட்ட நபர்களும் சிறைக்கு செல்லலாம் அல்லது முன்ஜாமீன் பெற்று முன்ஜாமீன் பெறுவது கடினம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. வயது மூப்பின் காரணமாக பெரியசாமி அவர்கள் சிறையில் தான் அடைக்கப்படுவார் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. உளவுத்துறையை கையில் வைத்திருந்தும் திமுக தலைமை கோட்டை விட்டதாகவும், தற்பொழுது சூட்கேஸ் முழுவதும் ஆவணங்களை கைப்பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை அதிகப்படுத்தி இருப்பதாகவும்